ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அதை முடிக்கிறது தான் நிஜமான வீரனுக்கு அழகுன்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் வீரன் உங்ககிட்ட யார் சொன்னா? எனக்குலாம் செம்ம பயம். பாம்புனா பயம், பள்ளினா பயம், செம்ம பயம். நான் கேட்டிருக்கேன் மாமா. நீ அலங்காநல்லூர்ல மட்டும் மொத்தம் 50 காலை அடக்கிருக்கியாமே. யார் சொன்னது? அந்த கிழவி தானே சொல்லுச்சு. அந்த கிழவி என்ன ஏத்தி விடுறதுக்கு இப்பெல்லாம் பேசும். அதெல்லாம் நம்பாத நீ. எனக்குலாம் மாடுனா செம்ம பயம். நான்லாம் அலங்கநல்லூர் பக்கம்லாம் போனதே கிடையாது. அடியே நான்லாம் பசு மாடு பக்கத்துல கூட போக மாட்டேன்டி. எட்டி உதைக்கோன்னு. மீ நோ வீரன், டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். எப்படி இங்கிலீஷ் அத படிச்சிருக்கிறேன்ல. அடலே இந்த 10வது பாஸ் பண்றது மட்டும் லைட்டா கொஞ்சம் தள்ளி வெப்பமேடி. அப்புறம் நான் வாபஸ் வாங்கின கண்டிஷனை திரும்பவும் கையில எடுத்துருவேன். பாத்துக்கோங்க. கடை திறக்கிற அன்னைக்கு எதுவும் நடக்காது. பாத்துக்கோங்க. நான் 10வது படிச்சு கிழிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்த விஷயத்தையே மறந்து எதோ பேசிட்டு இருக்கேன் பாரு. உன்கிட்ட வந்தாலே எதுனா வித்த காட்டி என்ன மயக்கிடுறல. என்னடி உனக்கு பிரச்சனை? கொப்பனோட செக்கை கிழிச்சதுக்கு அந்த ஆள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுமா? வா வந்து கேட்டு தொலைக்கிறவ. இல்ல வேற என்ன? நீ கிழிச்சு போட்டதுனாலதான் ஆதி வாழ்க்கையிலே ஒரு நல்லது நடக்க போகுது. புரியல எனக்கு என்ன? எங்க நம்ம ஆதி வீட்ல இருக்கவங்க கிட்ட எங்க அப்பா பேசி பாரதிய சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போக வைக்கிறதா பிளான் பண்ணிருக்காரு என் அப்பா. நிஜமாவா? எப்படி மிஸ்டர் டர்மலிங்கம் இவ்வளவு நல்ல மனுஷனா மாறினாரு? எங்க அவர் எப்பவுமே நல்லவர் தான். நீங்க தான் அவரை புரிஞ்சுக்காமலே இருக்கீங்க. கரெக்ட் கரெக்ட். சரி இப்ப யார பார்த்து என்ன பேச போறாருமா? ஆதியோட மாமாவையும் அம்மாவையும் அப்பா உட்கார வச்சு பேச போறாராம். என்னன்னு பேச போறாரு? எங்க பெரியவங்க எல்லாம் பேசினாங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்துருவாங்கல்ல. அதனால அப்பா அப்படி யோசிச்சிருப்பாரு போல. அதெல்லாம் ஓகேதான். ஆனா உங்க அப்பனா ஆதியோட மாமாக்கு எப்படி தெரியும்? அதுக்குதான் என் புருஷன் இருக்காரே. நான் இருக்கேன்னா எனக்கு புரியல. எனக்கு கூட என்னையும் போக சொல்றியா? ஐயோ மாமா, நமக்கு இருக்கிற வேலைக்கு இதெல்லாம் போட்டுட்டு போக முடியுமா? கடைய பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து வேலையை ஆரம்பிக்கணும்ல நம்ம. சரிடி. வேற எப்படி உங்க அப்பா எப்படி ஆதியோட மாமாட்ட போய் பேசுவாரு? அந்த ஸ்வேதா நம்பர் உங்ககிட்ட இருக்குல்ல? சரி ஓகே. அத நீங்க கொடுங்க. நான் அப்பா கிட்ட கொடுத்தா அப்பா பேசிப்பாரு. லூஸ் அடி நீ. அவ எவ்வளவு மோசமானவனு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். நானு அவகிட்ட எல்லாம் போய் எதுக்கு இவர் பேசிட்டு இருக்கிறாரு? எனக்கும் அந்த பயம் எல்லாம் இருந்துச்சு. ஆனா எங்க அப்பா பேசினாருன்னு வச்சுக்கோயேன், ஸ்வேதாக்கு புரிய வச்சிருவாரு, அவங்க அப்பாக்கும் புரிய வச்சிருவாரு. யார்? உங்க அப்பா பேசி புரிய வைப்பாரு. ஏன்டி நீ வேற ஏதாவது பொழப்பு இருந்தா பாருப்போ. நமக்கு நல்லது நினைச்ச ஆதி இங்க இப்படி ஒரு வீட்டுல கஷ்டப்படுறத பாக்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா. சரி அதுக்கு என்ன பண்ண சொல்றப்போ? பாரதியா அவங்க எல்லாரும் வந்து சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போனா அங்க போய் பாரதியும் சந்தோஷமா இருப்பா, எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல. அது மட்டும் இல்லாம பாரதிக்கு நடந்த உண்மை எல்லாம் ஸ்வேதாவோட அப்பா வாயால சொன்னாருன்னு வச்சுடுவேன். எனக்கு என் பொண்ணை பிடிக்கும், என் பொண்ணுக்கு அப்ப மாப்பிள்ளைய பிடிக்கல, எனக்கும் அப்ப மாப்பிள்ளைய பிடிக்கல. இப்போ என் பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு, அதனால எனக்கும் இப்போ மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கு. இந்த லட்சுமி இப்போ கூட இதை நான் ஆதிக்காக மட்டும் பண்ணல, நம்ம பிள்ளையும் அந்த கடையில ஒரு பார்ட்னர் ஆக்கியிருக்காங்க பாரு. அதனாலதான் அவங்க நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லித்தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன சந்தேகம் தீர்ந்துதா? விளக்கம் போதுமா? உங்க விளக்கமும் வேண்டாம், விளக்கமாறும் வேண்டாம். எது எப்படியோ எல்லாருமே நல்லா இருந்தா சரிதான். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நான் இதை பண்ணவே போறேன். இனிமே பாரு என்னென்ன நடக்க போகுதுன்னு. ஏண்டி ஆண்டாளு, நிஜமாவே இவரு உங்க அப்பா தானா? திடீர்னு இவ்வளவு நல்லவரா மாறிட்டாரு. நீ அவரை சும்மா சும்மா சந்தேகப்படாதமா. அவருக்கு என்னையும் பிடிக்கும், பாரதியும் பிடிக்கும். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி தான் பாரதியும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு. வேற எதுவும் இல்ல. உங்க வீட்டுக்கு எதிர்க்க இருக்காங்கன்னா அவ ஃப்ரெண்ட் பேரு ஏதோ ஏதோ சொன்னானே. அவ ஃப்ரெண்ட் பேரு ஆண்டாளா? ஆமாமா, ஆண்டாள் தான். ஏதா அந்த ஆண்டாளோட அப்பந்தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ அதா அன்னைக்கு என் மாப்பிள்ள உன்னை ஆதியோட பொண்டாட்டின்னு நினைச்சு தேடி வந்ததும், என் பொண்ணு ஆண்டாளு உன் புருஷனை பாரதியோட புருஷன்னு தேடி வந்ததும் எல்லா கதையும் தெரியும் தா. இங்காரு ஏன் இப்போ நம்பர் கூட என் மாப்பிள்ள கிட்ட இருந்தா வாங்கினேன். சொல்லுங்க சார், என்கிட்ட என்ன பேசணும்? இங்காருதா, உங்க வீட்டுல நடந்த அம்புட்டும் எனக்கு தெரியும்.
ஆனா அந்த ஆதிப்பைய என்னமோ பெரிய உத்தம மாதிரி எங்கிட்டயே சவால் விட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த பயலோட முகத்தறிய கிளிக்கணுத்தா. அதனால எனக்கு என்ன சார் கிடைக்க போகுது? ஏத்தா, என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க? நான் ஒரு பட்டிக்காட்டா எதுவும் தெரியாம பேசுறேன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? இந்தாரு, உனக்கு ஆதி சந்தோஷமா இருந்தா பிடிக்காது. ஆனா எனக்கு அவன் சந்தோஷமா இருக்கிறதுனால என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போறது பிடிக்கல. ஆதியால உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனை? அந்த ஆதி பையன் இருக்கானே, அவனோட ஃப்ரெண்டு அழகுரு, அவன் தான் என் பொண்ணை கட்டியிருக்கான். நீங்க எதுக்கு போன் பண்ணீங்கன்னு எனக்கு இப்ப நல்லாவே புரியுது சார். புரிஞ்சிருச்சாத்தா? நல்லதுதா. சரி, நீ எப்ப இங்க வர? ஊர் என்னன்னு சொன்னீங்க? அதா, மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா கோட்டம்பட்டி ஊரு. நைட்டே கிளம்புறேன் சார். நாளைக்கு காலையில நான் அங்க இருப்பேன். அதா, ஒரு நிமிஷத்தா, ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க சார். நீ நேரா ஊருக்கு இங்க வர வேண்டாம். நானு மேலூர்ல உனக்கு ஒரு ரூம் போட்டு கொடுக்கறேன். நீ அங்க வந்துரு. நான் அங்க வந்து பார்த்து இவங்க விஷயத்தை பத்தி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லி நேர்ல பேசிடுவோம். அதுக்கப்புறம் ஆட்டத்தை ஆரம்பித்தா. சரிங்க சார், நாளைக்கு காலையில நான் வந்துட்டு போன் பண்றேன். கண்டிப்பா பண்ணுதா. எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேன். ரொம்ப நன்றிதா. சார், நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். சரி, அப்போ ஒண்ணு பண்ணு. நீ எனக்கு நன்றி சொல்லு, நான் உனக்கு நன்றி சொல்றேன். சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரிதா, காலையில பார்க்கலாமா? சரிங்க சார். சரி.